விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநரலை போற்றி. மேசராசி நேர்களுக்கு வணக்கம். மேசராசி காலப்புருஷ சக்கரத்தின் முதல் வீடு செவ்வாய் பகனுடைய ஆட்சி வீடு, மூலத்திரிவோன ஆட்சி வீடு. மேசராசிக்கு இப்போ கடந்த வீடியோ போட்டேன், சனி பயிற்சி பலன்கள் போட்டிருக்கிறேன். கற்பனசாமி 18ஆம் படி கற்பனசாமி படி தத்துவத்தின்படி உங்களுக்கு எப்படி 7.5 சனி இருக்கும், அடுத்து வருகின்ற காலத்தில் எப்படி இருக்கும்னு ஒரு தெளிவாக அந்த கற்பனின் அருளை பெற்று உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ பதிவில் அட் பர்சன்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன். அதுபடி நடந்துக்கோங்க, நல்லதாக இருப்பீங்க. சரியா நேர்களே? உங்களுக்கு சுருக்கமாக சில தகவல்களை சொல்லிவிட்டு நட்சத்திர பலன்களையும் சொல்கிறேன். அதுபோக நீங்கள் ஏற்கனவே பழைய வீடியோ, அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கேள்விகள் கேட்டிருக்கிறீங்க, 114 கேள்விகள் கேட்டிருக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில். அதுக்கும் நான் பலன்கள் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இந்த கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வருங்காலம் நல்லாயிருக்கும். அந்த கருப்பசாமி அருளால் உங்கள் வருங்காலம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லுவேன். சரியா? நீங்கள் என்னை நம்பி கேட்குறீங்க, நம்மக்கிட்ட இவர்கிட்ட கேட்டோம்னா பலன் சொல்வார், அதனால் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நீங்கள் கேட்குறீங்க, அணுகுறீங்க. அதுக்கு கண்டிப்பாக நான் பலன் சொல்லுவேன். சரியா? அந்த கருப்பை அருளால், 18ஆம் படி கற்பனசாமி அருளால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், விட்டதை பிடிக்கணும், தொட்டது தொடங்கணும். அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பலன் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். பொதுவாக மேசராசி போட்ட எல்லா வீடியோவும் பாருங்கள். எல்லா வீடியோவிலும் தகவல் சொல்லுவேன், பலன்களும் சொல்லுவேன், பதில்களும் சொல்லுவேன். ஓகே நேர்களே, இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல ஒரு பெரிய கூட்டணி அமையுது. 12ஆம் இடங்கிறது விரைய ஸ்தானம் தான், ஒரு மனிதனுக்கு செலவாக கொடுக்குற இடம் தான். வரவா காட்டிலையும் செலவு அதிகமாக இருக்குன்னா 12ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். இப்போ 12ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது. புதன், சூரியன், சுக்கிரன், ராகு, அதுபோக சனி பகவான் வர மார்ச் 29 பயிற்சியாகி 12ஆம் இடத்துக்கு விரைய சனியாக வராரு. 7.5 சனி ஆரம்பிக்குது. உங்களுக்கு சந்திரனும் சேர்றாரு. உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சந்திரனும் ஒரு 3 நாளைக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரு. 28, 29, 30. இதில் 29ஆம் தேதி கிரகணம் வேறு நடக்குது. கவனமாக இருக்கணும். சரியா? உங்கள் ராசிக்கு 4, 5 கூடியவர்கள் கிரகணத்தில் உட்படுறாங்க. அதுபோக ராசிக்கு 2, 7 கூடியவனு கிரகணத்தில் உட்படுறாங்க. முக்கியமான கிரகங்கள் சுக்கிரன், சூரியன், சந்திரன். சரியா? அந்த 3 கிரகங்களும் ராசியில் உட்பட்டதுனால ராசிக்கு தோஷம் இருக்குது. சரியா? ராசியில் இருக்க நட்சத்திரமும் அதில் சம்மந்தப்படுது. அசுபதி கேது நட்சத்திரம், பரணி சுக்கிரன் நட்சத்திரம், அடுத்து கார்த்திகை சூரிய நட்சத்திரம். 3 நட்சத்திர நாயர்களும் அதிபதிகளுமே கிரகணத்தில் சம்மந்தப்படுறாங்க. கிரகண தோஷம் இருக்குது. கிரகணம் முடிஞ்சு மறுநாள் காலையில் கோயிலுக்கு போயிருங்க. இந்த கிரகணம் ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம். இது நம்ம இந்தியாவில் தெரியாது, ஆனால் நிகழ்வு நடக்குது. இந்தியாவில் தெரியாதுன்னு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஒரு காரணத்தை சொல்கிறேன். நம்ம பிள்ளைகள் இன்றைக்கி யூஎஸில் இருக்குது, ஐரோப்பாவில் இருக்குது, சுவிட்சர்லாந்து இருக்குது, வெளிநாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களுக்குலாம் இது தெரியும். சரி, அவங்களாம் அதில் சம்மந்தப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும். ஸோ நம்ம ரத்தம் இங்கே இருந்தானே நம்ம தொடர்பு அங்கே இருக்குல்ல, நம்ம கிளைகள்லாம் வெளிநாட்டில் இருக்குல்ல. அதனால் அந்த உறவின் பேரில் நீங்கள் கிரகணத்தை அனுசரித்து தான் ஆகணும். ஒன்றும் செய்ய வேண்டாம். மறுநாள் காலையில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போங்க, 12ஆம் படி கற்பனசாமியை கும்பிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா விநாயகர் கோயிலுக்கு போகலாம், விநாயகர் கோயிலுக்கும் போகலாம். சர்ப்பகரங்களை கும்பிடணும். சரியா? சர்ப்பகரங்களை கும்பிடலாம். ரைட் நேர்களே, இப்போ 18ஆம் படி கருப்பசாமிக்குன்னு ஒரு துதி இருக்குது. அந்த துதியை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கும் இந்த யூடியூப்பில் அனுப்புகிறேன், இந்த வீடியோவில் அனுப்புகிறேன். அதை நீங்கள் எடுத்து படிக்கலாம். கற்பனசாமி இப்போ ரொம்ப முக்கியமான கிரகம், கடவுளாக பார்க்குறாருங்க. ஏன்னா அவர் பெருமாள் காவல் தெய்வம். பெருமாள் பிரபஞ்சத்தை காக்கிறவர். படைக்கிறவர் சிவன், படைக்கிறவர் பிரம்மன், அழிக்கிறவர் சிவன், காக்கிறவர் பெருமாள். படைக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் ஒரு நாள் வேலை தான், காக்கிறதுக்கு பல நாள் வேலை. ஒரு குழந்தை பிறந்து ஒரு 90 வயசு வரைக்கும் ஆளுதுன்னா 90 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு காக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு ஒரு தாய் தப்பனை கொடுத்து, அதுக்கு ஒரு கல்வியை கொடுத்து, அறிவை கொடுத்து, கணவனை கொடுத்து, குழந்தைய கொடுத்து, வாரிசை கொடுத்து, வாழ்க்கையை கொடுத்து, அனைத்து விதமான சந்தோஷத்தையும் கொடுத்து, துக்க அஷ்டம், இஷ்டம் நஷ்டம், ஏற்றம் இறக்கம், இன்பம் துன்பம் எல்லாத்துக்குமே ஒரு பேலன்ஸ் பண்ணுற கிரகம் கடவுள் பெருமாள் தான். சரியா நேர்களே? அதனால் பெருமாள் ரொம்ப முக்கியமான கடவுளாக பார்க்கப்படுறாரு. காக்கும் தெய்வம் நாராயணன். சரியா நேர்களே? அந்த காக்கும் தெய்வ நாராயணத்தையே காவல் காக்கிறவர் பெருமாள் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அடுத்து வருகின்ற 3 வருஷத்துக்கு கற்பனசாமி ஆதிக்கத்தில் தான் கிரக நிலைகள் இருக்குது. எப்படியா அப்படின்னோம்னா, சனி பகவான் வீட்டில் ராகு இருக்கிறார். அடுத்தடுத்து கும்பம், மகரம். சனி ராகு சம்மந்தப்பட்டாலே கற்பனசாமியை தான் கும்பிடணும். அதுபோக சனி பகவான் இப்போ குரு வீட்டுக்கு தான் வராரு. ஒரு ஆன்மீக கிரகம் ஒரு ஆன்மீக வீட்டுக்கு தான் வருது. அதுபோக சனி பகவானுடைய மூல திரிகோண வீட்டுக்கு கும்பம், அது ஒரு ஆன்மீக வீடு, அந்த வீட்டுக்கும் ராகு தான் போகிறாரு. ஸோ அடுத்தடுத்து நிகழ்வுகள் பார்க்கும்போது கற்பனசாமியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அவரை கும்பிடுறது நல்லது. அடுத்து வருகின்ற 3 வருஷத்துக்கு எந்த ராசியை சேர்ந்தவர் இருந்தாலும் சரி, மேசமாக இருந்தாலும் சரி, ரிஷபமாக இருந்தாலும் சரி, அவங்க கற்பனசாமியை தான் கும்பிடணும். ஏன்னா கற்பனசாமி சனி பகவான் வீட்டில் இருக்கும்போது அவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சரியா நேர்களே? அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இப்போ அவருடைய துதியை சொல்கிறேன்.
ஓம் கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகாகாலாய மகருத்ராய ஸ்ரீ கற்பணசாமியே நமோ நம. கிருஷ்ணாயன்னா கிருஷ்ணனே அவர் தான். சரியா? அடுத்து கிருஷ்ணவர்ணாய, கிருஷ்ணனுடைய வர்ணம் நிறம். கிருஷ்ணபுத்திராய, கிருஷ்ணனுடைய பிள்ளை. மகாகாலாயன காலனுக்கே பெரிய காலன். இந்த கடவுள் காக்கிற தெய்வம். காலன்னா காக்கிற தெய்வம். மகாருத்ராய சிவன். கற்பணசாமி கோயிலுக்கு போனோம்னா விபூதி தான் கொடுப்பாங்க. சிவன் அம்சம் தான் அவர். சரியா? சிவனுடைய ஒரு அவதாரத்தில் ஒரு முக்கியமான அவதாரமாக வர்றாரு. ருத்ராய அப்படின்னம்னா சிவனுக்கு நிறைய இருக்குது. ருத்ரன் வேற சிவன் வேற. அதுக்குள்ளே போனோம்னா நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும், நமக்கு வேண்டாம். பட் அவர் அந்த அம்சத்தில் வராரு. பெருமாளுக்கு காவல் தெய்வமாக இருந்தாலுமே, பெருமாளுடைய அம்சமாக வந்தாலுமே சிவனுக்கு கட்டுப்படுறாரு. அதனால் கற்பணசாமி சன்னதியில் விபூதி கொடுக்குறாங்க. விபூதி வந்துட்டாலே அது சைவம் தான், சிவன் தான். ஸ்ரீ கற்பணசாமி மீனே நம்ம 3 தடவை சொல்லணும். இன்னும் 2 தடவை சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு பலனை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. பலன்களும் எல்லாரும் சொல்லலாம். ஆனால் நமக்கு சூட்சுமம் வேணும். பலனை கேட்டாலும் சரி, கேட்காம இருந்தாலும் சரி, இறைநாமத்தை இறைவனை தொழுதாலே நமக்கு நல்லது நடக்கும். சரியா நேயர்களே? நல்லது நடக்குன்னு நம்பிக்கையோடு கேளுங்க, நல்லதே நடக்கும். ஸ்ரீ கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகாகாலாய மகருத்ராய ஸ்ரீ கற்பணசாமி மினே நமோ நம. ஸ்ரீ கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகாகாலாய மகருத்ராய ஸ்ரீ கற்பணசாமி மினே நமோ நம. ஓகே நேயர்களே, இதை உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். தெரியாதவங்க கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுறேன். இல்லைனா வாட்ஸ்அப்பில் கூட கேளுங்க, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பிவிடுவேன். இதை நான் ஒரு கடமையாக செய்கிறேன். என் கடன் கற்பணசாமியை வழிபடுவதே. அதுபடி உங்களுக்கு பலனையும் சொல்லுவேன். சரியா நேயர்களே? சில பேர் கற்பணசாமியை ஒரு காவல் தெய்வமாக பார்ப்பாங்க, கோயில் குளத்துக்கு அதிகமாக போக மாட்டாங்க. சில பேர் ஆச்சார அனுசாசத்தில் இருப்பாங்க. நீங்கள் எந்த ஆச்சார அனுசாசம் இருந்தாலுமே கற்பணசாமியும் ஒரு சைவ கடவுள் தான். அவருக்கு நான்வெஜ் அடிக்கிறாங்க, சுருட்டு கொடுக்குறாங்க, சாராயம் கொடுக்குறாங்கன்னா அது வேற. அந்த தெய்வத்தை அவங்க வேறு வேறு மாதிரி வழிபடுறாங்க. அது அவங்க குலவழி வழிபாடு. ஆனால் நம்ம அவரை ஈஸியாக அணுகலாம். சரியா நேர்களே? நிறைய தகவல் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இப்போ 12ஆம் இடத்துல கிரகணம் நடக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மார்ச் 29 முடிஞ்ச உடனே மறுநாள் காலையில் கோயில் போட்டு வந்துருங்க சொல்லிட்டேன். கிரகணத்தை விட்டு எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அரசு வேலைக்கு பாருங்கள், கவனமாக இருங்க. வீட்டில் தாப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வராமல் பார்த்துக்கோங்க. அடுத்து தாய் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். தாய் தப்ப விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 7-2 குடும்பத்தில் கணவன் மணி உறவுல சில பிரச்சனைகள் வரும். அதனால் பிரச்சனை எடுத்துக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. பெண்களால் நிறைய பிரச்சனை வரும். சரியா? இன்டகிரேஷன் குறையும், ஒற்றுமை குறையும், ஒருங்கிணைப்பு குறையும். அதனால் ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். தாயாக இருந்தாலும் சரி, தாரமாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஏன்னா 7.5 சனி நடக்கும்போதே சுக்கிரன் ரொம்ப வீக்காக இருக்கிறாரு. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வர்றதுக்கு இன்னும் நாள் இருக்குது. மே 31 தான் வராரு. அதுக்கு முன்னாடி புதன் வராரு, 30 வராரு. ஏப்ரல் 30 வராரு. ஸோ புதனும் கெட்டு போய் தான் கிடக்கிறாரு. புதன், சுக்கிரன், சூரியன், அடுத்து சந்திரனும் ஒரு 3 நாள் கெட்டு போய் தான் இருப்பார். ராகு சனி பிடியில் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் 3 கிரகங்கள் கிரகண பிடியில் இருக்குது. ஓகே நேயர்களே, பலன்கள் எடுத்துட்டோம்னா அந்த பங்குனி மாதத்தில் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, செவ்வாய் மட்டும் தாங்க சிறப்பாக இருக்கிறாரு. ராசிக்கு 1-8 கூடயும் நல்லா இருக்கிறதுனால ஆள் தைரியமாக இருப்பீங்க, காரியமாக இருப்பீங்க. துணிவே துணை. சரியா? எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு மனப்பான்மையில் இருப்பீங்க. 7/4/2025 வரைக்கும், ஏப்ரல் 7 வரைக்கும் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கடுத்து அவர் 4ஆம் இடத்துல போய் நீசம் அடைவார். அது நல்லது அல்ல. இருந்தாலும் அவர் தான் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார், 8ஆம் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார், 1ஆம் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார். எடுத்த காரியம் நடக்கும். தூரதேச அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும். தொலைதூர தொடர்புகள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பு நல்லபடியாக இருக்கும். எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். பண வரவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? பண வரவு நல்லபடியாக தான் இருக்கும். கையில் காசு பணமெல்லாம் புழங்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்த போதிலும் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் செவ்வாயை தவிர மற்ற எல்லா கிரகங்களுமே 12-6ஆம் இடத்துல போய் மாட்டிக்கிறது. ஒரு 3 நாளைக்கு 28 28, 29, 30 இந்த 3 நாட்களுமே ஒரு 8 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் மாட்டிக்கிறாங்க. இது கொஞ்சம் குறிச்சியலாக பார்க்கப்படுகிறது. விரைய சாணத்திலும் சரி, ரணருண ரோக சாணத்திலையும் மாட்டிக்கிறதுனால இந்த 3 நாட்கள் ரொம்ப முக்கியமாக இருங்க. அந்த 3 நாட்கள் 12ஆம் இட கற்பணசாமியை தொழுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி இப்போதைக்கு பலன்கள் நான் உங்களுக்கு மார்ச் 30 மேலே பலன்கள் போடுறேன். ஏப்ரல் 1 போடுறேன். ஏன்னா சந்திரன் வெளியே வரணும். சந்திரன் மனோகரகன், மனதுக்குரியவன், உடலுக்குரியவன், சுகஸ்தானாதிபதி மேசராசிக்கு. அவர் உங்கள் ராசிக்கு வரட்டும். சரியா? அவர் ரேவதிலேருந்து வெளியே வரட்டும். ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு வரட்டும், அசுபதிக்கு வரட்டும். வந்த பின்னாடி பலன் போடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் குறிச்சியில் தான் இருக்குது. கவனமாக இருங்க. வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் இரவில் போகும்போது கவனமாக இருங்க. ரொம்ப லாங் டூரை போக வேண்டாம். சேஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டுக்கோங்க. சரியா நேர்களே? இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இளைய சகோதர விஷயத்தில் கவனமாக இருங்க. தம்பி தங்கச்சி விஷயத்தில் கவனமாக இருங்க. உத்தியோகத்து போகிறவங்களும் கவனமாக இருங்க. குறிப்பாக கணக்கு வேலை பார்க்குறவங்க, ஆடிட்டர் வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்ட் வேலை பார்க்குறவங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்க, டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவர்கள், பின்னணி பாடல்கள், திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க, கலை நிகழ்ச்சியில் இருக்கிறவங்க, இயல் இசை, நாடகம், ஆடல், பாடல், ஓவியம், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். கேளிக்கை நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டவங்க அனைவருமே கவனமாக இருக்கணும். அதுபோல் ராசிக்கு
10-11 குடைவனும் கிரகணத்தில் மாற்றுறாரு. அவர் அவர் பயிற்சியாக வரும்போதே கிரகணத்தில் தான் மாற்றுறாரு. யார்? சனி பகவானும். தொழிலில் வந்து அந்த அளவுக்கு ஒரு இது இருக்காது, முனைப்பாடு இருக்காது, ஒரு ஏற்றம் இருக்காது. ஸோ தொழில் முனைவர்கள் கவனமாக இருக்கணும். லாபம் குறையும். மூத்த சகோதர விஷயத்துலேயே கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாக சகோதர விஷயத்தில் கவனமாக இருங்க. ஆனால் சகோதரக்காரகன் நல்லா இருக்கிறான், சகோதரக்காரன் நல்லா இருக்கிறான். அதனால் சகோதரனுக்கு உங்களுக்கு பிரச்சனை வராது. ஆனால் அந்த அவங்களுக்கு சில டிஸ்டர்பன்ஸ் ஆகும். சரியா? அவங்களுக்கு நேரடியாக அது மோதல் இருக்காது. பட் அவங்க விஷயத்தில் சில பின்னடைவை சந்திக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சரி நேயர்களே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து அட் ப்ரெசென்ட் சில பலன்களை சொல்லியிருக்கிறேன். சரியா? தொழில், குடும்பம், உத்தியோகம், வியாபாரம், தனிப்பட்ட முறையிலும் சில தகவல்களை சொல்லியிருக்கிறேன். எந்தெந்த தொழிலும் சொல்லியிருக்கிறேன். எவ்வளோ நாளைக்கு கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு 3 நாளைக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கடுத்து 1 by 1 தான் ரிக்கவரி ஆகும். முதல் சந்திரன் வெளியே வரட்டும். அதுக்கடுத்து சூரியன் வருவார். ஏப்ரல் 15ஆம் தேதி. சித்திரை 1ஆம் தேதி ராசிக்கு வந்துட்டாருன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. தான் வீட்டுக்கு 9ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுது. பஞ்சமாதிபதி மறையாமல் வந்துட்டாருன்னா அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், அனைத்தும் வசப்படும். அடுத்து சூரியனுடைய நகரும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரியா? சூரியன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வரதுனால உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், குலதெய்வத்தோட அருள் சித்திக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து புதன் வருவார், அடுத்து சுக்கிரன் வருவார். ஸோ இந்த கிரகங்கள்லாம் உங்கள் ராசியை தாண்டி தான் போகும். அடுத்தடுத்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல பெரிய கேட்டு போட்டாச்சு, ரயில்வே கேட்டு போட்டாச்சு. எல்லாமே அதுக்குள்ளே மாட்டியிருக்கு. அந்த ரயில்வே கேட்லேருந்து ஒன்று ஒன்றா வரணும், டிராஃபிக்லேருந்து ஒன்று ஒன்றா வரணும். அதுக்கு வந்து 11ஆம் படி கருப்பசாமி இப்போதைக்கு கும்பிடுங்க, எல்லா வினையும் தீர்க்கும். இப்போதைக்கு அவரை விட்டால் உங்களுக்கு ஆள் கிடையாது. இவரை விட்டால் உங்களுக்கு வேறு ஆள் இல்லை காக்கிறதுக்கு. சரியா? இவர் கரெக்டாக கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேரும், உங்களுக்கு வேண்டியது உங்களிடம் வந்து சேரும். அதுபோக வந்து நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் சிலதை விட்டுருப்பாங்க, சிலதை தொலைச்சிருப்பாங்க. இன்றைக்கி எல்லாருமே அதுக்கு தான் விளாட்றோம். வாழ்க்கையில் விட்டதை பிடிக்கணும், தொட்டதை தொலைங்கணும், இழந்ததை மறுபடியும் பெறணும், ஏமாந்து போயிட்டோம் சில விஷயத்தில், அப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க கேட்பாங்க, சார் நான் வந்து ஒருத்தனை நம்பி பணத்தை இழந்துட்டேன், இடத்த சும்மா எழுதி கொடுத்து அபகரிச்சிட்டான். இப்படி நிறைய பேர் நிறைய விஷயத்தில் ஏமாந்து போய் நிறைய இதை விட்டுருப்பாங்க. சரியா? பணத்தை விட்டுருப்பாங்க, ரேஸில் விட்டுருப்பாங்க, லாட்டரி சீட்டில் விட்டுருப்பாங்க, ஏதோ ஒன்றில் சூதாட்டத்தில் விட்டுருப்பாங்க, எதுலையோ ஒன்றில் விட்டுட்டோம், இழந்ததை மீட்கணும் அப்படிம்பாங்க. நீங்கள் நியாயமான முறையில் இழந்தீங்கன்னா அதை மீட்கிறதுக்கு கற்பனைசாமி கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை மதியம் 3 to 4:30 கற்பனைசாமி கோயிலுக்கு போங்க. அவருக்கு வந்து முந்திரி பருப்பு வாங்கி கொடுங்க நைவேத்தியத்துக்கு. சரியா? எலுமிச்சம்பழம் கொடுங்க, போதும். சரியா? கொடுத்து அவருக்கு ஆராதனை பண்ணுங்கள். அந்த கோயில் பூசாரிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களை மந்திரிச்சு கொடுப்பாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மந்திரிச்சு எலுமிச்சம்பழத்தை வீட்டில் வந்து வச்சுக்கோங்க. கையில் கருப்பு கயிறு கட்டிக்கிறது மிகச்சிறப்பு. இன்னும் அடுத்து வருகின்ற 8 வருஷத்துக்கு 7 சனி முடிகிற வரைக்கும் கையில் கருப்பு கயிறு இருக்கிறது ரொம்ப நல்லது. திருஷ்டி படாது, அதுலேருந்து தப்பிச்சுக்கிருவீங்க. சரியா? இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். நான் உங்களுக்கு இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வரணும், அதனால தான் சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்து வருகின்ற வீடியோவில் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கையில் கருப்பு கயிறு கட்டிக்கிறது மிகச்சிறப்பு. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, மேசராசியில் கருப்பு கயிறு கட்டிக்கோங்க. நான் மேசராசியில் பிறந்திருக்கிறேன், கருப்பு கயிறு கட்ட மாட்டேன், சிவப்பு கயிறு தான் கட்டுவேன்னா அது உங்கள் சௌரியம். நல்லது சொல்கிறேன், ஏற்றுக்கோங்க. அதுபோக வந்து உங்களுக்கு வந்து சார் எங்கள் பக்கத்தில் கோயில் இல்லை சார், கற்பனைசாமி கோயில் இல்லை, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, கற்பனைசாமி கோயில் இல்லாதவங்க ஐயனார் கோயிலுக்கு போங்க, ஐயப்பன் கோயிலுக்கு போங்க, ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போகலாம். சரியா? எல்லாமே ஒரு அம்சம்தான். அதுபோக வந்து சார் அப்படிலாம் இல்லை சார், நான் வீட்டில் தான் வச்சு கும்பிடணும், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, வீட்டிலே கும்பிடுங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 6 மணிக்கு மேலே வீட்டில் விளக்கேற்று கும்பிடுங்க. வீட்டில் வந்து பெண்கள் தான் விளக்கேற்றணும், அதுதான் கலாச்சாரம். தவிர்க்க முடியலன்னா ஆண்களே ஏற்றிக்கலாம். சரியா? கோயிலில் பூசாரி தான் ஏற்றுறாரு. அது வந்து கோயில் வந்து ஒரு திருத்தலம் இருந்தாலும் சில நியதிக்கு உட்பட்டு நம்மளும் சில காரியத்தை செய்யலாம். வீட்டில் விளக்க ஏற்றிட்டு நெய்வேத்தியம் பண்ணுங்க. முந்திரி பருப்பை வச்சு நெய்வேத்தியம் பண்ணி இறைவனை வழிபாடு பண்ணுங்கள். கற்பனைசாமியை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க, அவருடைய நாமத்தை சொல்லுங்கள். ஓம் கற்பனைசாமியை நமகன்னு அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு 18 தடவை சொல்லுங்கள். இப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஒரு 18 வாரம் செய்யுங்க, இல்லைன்னா 18 நாள் செய்யுங்க. வீட்டில் இருக்கிறவங்க இல்லத்தரசிகள் வீட்டில் செய்யலாம். 6 மணிக்கு மேலே விளக்க பொறுத்து வைங்க. ஒரு முகமாக இருந்தாலும் பரவாயில்ல, விளக்க பொருத்தி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து கற்பனைசாமி நினச்சிட்டு உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கள், நல்லபடியாக தீரும். சரியா? இப்போதைக்கு இதை விட்டால் அவர் வழி இல்லை, அவர் தான் உங்களை காக்கணும். ஏன்னா விரைய ஸ்தானத்தில் அவர் இருக்கிறாரு, அடுத்த லாபஸ்தானத்துக்கும் போகிறாரு. அடுத்த ராகு பயிற்சி வந்து 11ஆம் இடத்து தான் போகுது. ராகு பயிற்சி போனாலுமே சனிப்படியில் தான் இருக்கிறாரு. ராகு சனி காம்பினேஷன் இருந்தாலே அங்கே கற்பனைசாமி வந்துடுவார்னு அர்த்தம். ஏன்னா ரெண்டுமே கருப்பு தான், கருப்பசாமி கருப்பு தான். அதனால தான் நான் ஒரு சூட்சுமத்தின்படி இந்த வழிபாடு பண்ண சொல்கிறேன். ஸோ உங்கள் ராசிக்கு வந்து இப்போதைக்கு பார்த்தோம்னா 12, 6, 11, 5 இது 4 இடங்களுமே ராகு சனி பிடியில் தான் வருது. அதனால் இந்த வழிபாடு பண்ணுங்கள். ஓகே நேயர்களே, வீட்லேயும் குத்து விளக்கேற்றி வச்சுட்டு நெய்வேத்தியத்துக்கு முந்திரி பருப்பு வைங்க. சரியா? முந்திரி பருப்பு ஒரு 4 முந்திரி பருப்பை வந்து பித்தளை பாத்திரம் அல்லது தாமரை பாத்திரத்தில் வைங்க. எவர் சிலர் பாத்திரத்தை பூஜை அறையில் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்குன்னு சில பஞ்சாச்சரம் இருக்குது, அதை வாங்கி அதில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல விதமாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்யுங்க, எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். உங்களுக்கு வேண்டியது உங்களிடம் தேடி வரும்.
சரியா, உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். ரைட் நேயர்களே, பலன்களை இதோடு நிப்பாட்டிக்கிறேன். அடுத்து வந்து கேள்வி பதில்கள் பலன்களை சொல்கிறேன். அதுபோக வந்து நட்சத்திர பலன்களையும் பின்னாடி சொல்கிறேன். அசுபதி, பரணி, கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வரை இந்த காலங்கள் எப்படி இருக்கும் நட்சத்திர ரீதியாக அதையும் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. வீடியோவில் இருந்து கொஞ்சம் கூட இருக்கும், ஏன்னா கேள்வி பதில் சொல்கிறேன். இதே 15 நிமிஷம் ஆயிடுச்சு, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நிறைய நேரம் அனுப்பியிருக்கிறாங்க, நான் ரேண்டமாக எடுத்து பார்த்து சொல்கிறேன். வராதவங்க அடுத்து திருப்பி அனுப்புங்க. மேக்ஸிமம் கேட்குறவங்க வந்து ராசி லக்கணம் சொல்லுங்கள், பிறந்த தேதி அனுப்புங்க. ஒருத்தர் அனுப்பியிருக்கிறார் சரண்யா ராஜா வந்து மேசராசி சிம்ம லக்கணம் இந்த வருடம் எப்படி இருக்கும்? இந்த வருடம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். விரயம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், தூரதேச அமைப்பில் அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் முடியும். சரியா, கண்டிப்பாக நீங்கள் கற்பனை சாமி வழிபாடு தீரணும். கற்பனை சாமி எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். சரியா, அடுத்து வந்து ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, அவர் பிறந்த வருடத்தை கொடுத்துருக்கிறாரு, டயத்தை சொல்லலை. சரியா, அவர் பேர் வந்து அருண்ஸ்விக்குன்னு ஒருத்தர். மேசராசி, கார்த்திகை நட்சத்திரம், குரு திசை, சனி புத்தி. என்ன லக்கணம் சொல்லலை, லக்கணத்தை சொல்லணுயா, இல்லைன்னா டயத்தை சொன்னால் நல்ல ஜாதகத்தை எடுத்துக்கலாம். இனி வருங்காலம் எப்படி இருக்கும்? குரு திசை நடக்குது. குரு திசை வந்து என்ன லக்கணம் தெரியல, இருந்த போதிலும் வந்து சனி புத்தி. குரு வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. பரவாயில்ல, கொஞ்சம் தைரிய வீரியமாக இருப்பீங்க. சரியா, 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இணக்கமாக இருக்கும், கணவன் மனைவி நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும், குடுத்தொழில் பங்கு சந்தை நல்லா இருக்கும். அதுபோக தாப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. லாபம் அதிகமாக தான் இருக்கும். சரியா, கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இருந்த போதிலும் சனிக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயிலுக்கு போட்டு சிவபெருமானுக்கு கும்பிட்டு தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பை தரும். அடுத்து வீரம்மாள் 7099 ஐடி. ஐயா, என் மகன் 2/6/1997 பிறந்தான். திருமணத்து வரன்னு பார்க்குறேன். நல்ல பெண் அமைய வேண்டும் ஐயா. உங்கள் மகன் என்ன ராசின்னு சொல்லணுமில்லம்மா? இன்னைக்கு சாமி மொட்டை எந்த ராசின்னு இல்லாமல் கேட்குறீங்க. எதாக இருந்தாலும் ராசி கேட்கணும். சரியா, 2097 அது எந்த ராசி என்ன நட்சத்திரம் பார்க்க முடியாது, பிறந்த டைம் வேணும்ல. இப்படிலாம் வச்சு சொல்லக்கூடாது. என்ன எதாக இருந்தாலும் அக்கறையாக பார்க்கணும். சரியா, என்ன இருந்தாலுமே இந்த வருஷம் அலைன்ஸ் வரும். கற்பனை சாமி விடாமல் கும்பிடுங்க, நல்லபடியாக இருக்கும். அடுத்து நிருத்திகா, மேசராசி, விருச்சிக லக்கணம் எப்படி இருக்கும்? லக்கணம் விருச்சிக லக்கணம், மேசராசி, லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்குது. 6ஆம் இடம் சஷ்டாச அமைப்பு. முன்னுக்கு போயிட்டு போகிறேன். கொஞ்சம் அடுத்தவங்க பேச்சை கேட்கணும். நீங்கள் என்ன ராசிநாதன் நல்லா தான் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வருகிற ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2 மாதத்துக்கு கவனமாக இருக்கணும். ஏப்ரல், மே, ஜூன் மாதத்துக்கு மேலே நல்லா இருக்குமா? சரியா, நல்லா இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, காரிய அனுகூலம் நடக்கும், கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு தான் இருக்கும். தூரதேச இடத்துல அமைப்புகள் கிடைக்கும். சரியா, தூரதேச அமைப்புகள் இருக்கும், இருக்கிற இடம் மாறி போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. ராசிநாதன் லக்கணாதிபதி 2 பேருமே ஒன்று தான், செவ்வாய் தான். செவ்வாய் வந்து ஜூன் 6க்கு மேலே நல்லா இருக்கிறாரு. ஜூன் 6க்கு மேலே சிறப்பாக இருக்கிற ஜாதகம் தான். வாழ்த்துக்கள். நிறைய பேர் லக்கணம் சொல்லணும்னு பிறந்த டேட்டை அனுப்பியிருக்கிறீங்க. டேட்டு, மாதம், வருடம் அனுப்பியிருக்கிறீங்க. பிறந்த டயம் வரணும். பிறந்த டயம் இருந்தால் தான் லக்கணம் சொல்ல முடியும். ஓகே, அடுத்து வந்து நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்காங்க, நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. சார், நான் மேசராசி கன்னியா லக்கணம், என்னென்ன குழந்தைகள் எப்படி இருக்கும்? குழந்தைகளை பற்றி தான் சொல்லணும். சரியா, மேசராசி கன்னியா லக்கணம் பிள்ளைகள் நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, பிள்ளைகள் அறிவுபூர்வமாக இருக்கும். கொஞ்சம் என்ன தாப்பம் கூட இணக்கம் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. ஆனால் பிள்ளைகள் வந்து ஓரளவு அவங்க பிள்ளைகளோட வருங்காலத்தில் அரசு வேலை கிடைக்கும். அரசாங்க தொடர்பில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அவரோட ஐடி வந்து வாணி சரஸ்வதி. ஓகே, அடுத்து வந்து ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாரு. மேசராசி, பறை நட்சத்திரம் இப்படிலாம் போட்டால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, டீட்டெயிலாக சொல்லணும். அடுத்து வந்து ஒருத்தர் சொல்லிக்க பிறந்த தேதி அனுப்பியிருக்கிறார். அறந்தாங்கதின்னு போட்டிருக்கிறாரு. கார்த்திகேயன் அவருக்கு பார்ப்போம். கார்த்திகேயன் 31/3/1979 12:30 AM அறந்தாங்கி. சரியா, மேசராசி, பரணி நட்சத்திரம், தனுசு லக்கணம். லக்கணத்துக்கு ராசி 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். 8 கூடியவன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல குரு உச்சம். சரியா, லக்கணாபதி 1 4 கூடியவன் 8ஆம் இடத்துல உச்சம் இருக்கிறாரு. தூர எடுத்த அமைப்பு அமையும். சரியா, 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குது. 8 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால தூர எடுத்த அமைப்பையும் இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போய் வேலை பார்க்குற அமைப்பு தான். பரவாயில்ல, லக்கணாபதி வளர்த்துருக்கிறாரு, நல்ல ஜாதகம் தான். தசாபுத்தியை பார்த்துட்டு என்னென்னு சொல்லுவோம் நம்ம. தசாபுத்தி ராகு திசையில் சூரிய புத்தி நடக்கு. 4 டிசம்பர் 2025 வர டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் ராகு திசையில் சூரிய புத்தி. சூரிய புத்தி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, 9 குடைவன் தாபன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ 8% வந்து என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 8% வந்து ராகு திசையில் சூரிய புத்தியில் ராகு அந்தரம் நடக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் என்ன பண்ண, டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, சரியாக போயிடும். சரியா, அப்பா வழி உறவை பார்த்துக்கோங்க, தாப்பனுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அதுவும் பிள்ளைகள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, வாழ்த்துக்கள். டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. பௌர்ணமி தோறும் அம்மனை கும்பிடுங்க. ராகதிசை முடிகிற வரைக்கும் அம்மனை கும்பிடணும். இன்னும் ராகதிசையில் சூரிய பத்தி முடிஞ்சு சந்திர பத்தி செவ்வாய் பத்தி இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் வந்து கொஞ்சம் நாட்கள் இருக்குது, 2-3 வருஷம் இருக்குது. அதனால்
பௌர்ணமிதோறும் அம்மன் வழிபாடு பண்ணுங்க. காளியம்மன் அல்லது துர்க்கையம்மனை கும்பிடுங்க. இப்போதைக்கு வந்து வர டிசம்பர் வரைக்கும் சூரிய நமஸ்காரம் காலையில் பண்ணுங்க. வாழ்த்துக்கள், நல்லபடியாக இருக்கும். நிறைய பேர் ஜாதகம் பார்க்கலாமா பலன் சொல்லுவீங்களா கேட்டுருக்கிறீங்க. தனிப்பட்ட முறையில் பார்ப்பேன். வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பிவிடுங்க 8807457629. சரியா? இந்த வீடியோவில் இந்த நம்பர் போட்டிருப்பேன் நான், வாட்ஸ்அப் நம்பர். அதில் நீங்கள் அணுகுனீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எப்படி பார்க்கலாம் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஓகே நேயர்களே. அடுத்து ரேணு வேலாயுதம். இவங்க வந்து மேசராசி கன்னியா லக்கணம். மேசராசி கன்னியா லக்கணம் லக்கணத்துக்கு வந்து 8ஆம் இடம். இது ஒரு சஷ்டாச அமைப்பு. முன்னுக்கு பின் முரண். மற்றவங்க பேச்சை கேட்கணும். சரியா? இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணணும். கற்பனை சாமி தான் வழிபாடு பண்ணணும். லக்கண ராசிக்கு வந்து சனி பகவான் சரியில்லை. சரியா? திருஷ்டி இருக்குது. அதனால் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 3 to 4:30 கற்பனை சாமி கோயிலுக்கு போய் கற்பனை சாமி வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படியும். சரி, ஓகே. அடுத்து வந்து ஐயா ஒருத்தர் கேட்டுருக்கிறாரு. அவர் பேர் வந்து பாலச்சந்திர பாபு 25/10/1969 அசுபதி மீன லக்கணம். டைம் கொடுக்கல, இருந்தாலும் பரவாயில்ல. மீன லக்கணம், அசுபதி, மேச நட்சத்திரம். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். ஒளிச்சந்திரன் இருந்தாரா நல்லபடியாக இருக்கும். சரியா? ஒளிச்சந்திரன்னா சூரியனுக்கு 90 டிகிரிக்குள்ள இருந்தாலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இவருக்கு வந்து 5 கூடியவன் 2ஆம் இடத்துல இருக்கிறனால பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளால் குடும்பத்தில் ஒரு அணுக்களம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தூரதேச அமைப்பு இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கும். சரியா? இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போனாரா இவருக்கு அதிர்ஷ்டமாக பார்க்கும். தசாபுத்தி என்னன்னு தெரியல. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. 69 பிறந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட வயசு வந்து 55-56 வயசு ஆச்சு. அசுபதினா கேது திசையில் பிறந்திருப்பார். அதில் ஒரு 2 வருஷம் இருக்குன்னா சுக்கிர திசை 20, சூரியன் 6 26, அங்கிட்ட வந்து சந்திரன் 10 36, செவ்வாய் 7 37 43, ராகு திசை நடக்கும். சரியா? ராகு திசை நடக்கிறதுனால கண்டிப்பாக 18ஆம் பட கருப்பண சாமியை கும்பிடணும் நீங்கள். சரியா? கண்டிப்பாக நீங்கள் வந்து 18ஆம் பட கருப்ப சாமி கும்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ஒரு அம்மா கேள்வி கேட்டிருக்காங்க. ஓம் கருப்பசாமி போற்றி. லட்சுமி பக்தவச்சலம். இவங்க டேட்டா பர்த் 9/7/1977 9:45 PM திருவாமனூரில் பிறந்திருக்காங்க, சென்னையில். இவங்க ஜாதகம் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. அசுபதி கும்பலக்கணம். சரியா? கும்பலக்கணம், மேசராசி. லக்கணாதிபதி சனி பகவான். லக்கணம் 6ஆம் இடத்துல இருக்கிறார். பரவாயில்ல. புதன் கூட சேர்ந்தா இருக்கிறார். பரவாயில்ல. பகமைப்பட்டிருந்தாலுமே 6ஆம் இடத்துல இருக்கிறனால ஆயுள் விருத்தி தான். சரி, தசாபுத்தி என்ன நடக்கும் பார்ப்போம். தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி பல வழிபாடை சொல்லுவோம். சரியா? கும்பராசிக்கும் கும்பலக்கணத்துக்கும் இப்போ 7 சனி பிடியில் தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியாம்மா? கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ராகு திசையில் குரு புத்தி நடக்குது. சரியா? ராகு மகா திசையில் குரு புத்தி நடக்குது. இப்போ தான் ராகு திசை ஆரம்பிச்சிருக்கு. ராகு திசையில் ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி நடக்குது. 30 மார்ச் 2027. சரியா? இன்னும் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு வந்து ராகு திசை குரு புத்தி தான். குரு வந்து லக்கணத்துக்கு 2-11 கூடையவர் தான். பரவாயில்ல. சரியா? ராகு திசை குரு புத்தி நடக்கிறதுனால நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. சரியா? தட்சிணாமூர்த்தியை கும்பிடணும். குரு எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். ராசி கட்டத்தில் குரு எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். குரு தான் ரொம்ப முக்கியம். குரு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருக்கிறார். லக்கணத்துக்கு 4ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம். வீடு கொடுத்தவன ஆட்சி பட்டிருக்கிறார். ஓரளவு குருமங்கல யோகத்தில் தான் இருக்குது. பரவாயில்ல. ராகுக்கு எப்படி இருக்கிறாரு? தசாதனனுக்கு கோணத்தில் தான் இருக்கிறார். தசாதனன் பார்க்குறாரு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ராகுதிசை குரு பத்தி நல்லா இருக்கும். சரியா? ராகுதிசை குரு பத்தி நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்க. 12ஆம் பட கற்பனை சாமியும் கும்பிடுங்க. சனிக்கிழமை, மாதம் ஒரு சனிக்கிழமை, கடைசி சனிக்கிழமை கற்பனை சாமி கோயிலுக்கு போங்க. அதுபோக ஒரு சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க. சரியா? சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானை கும்பிட்டு தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டு வாங்க. வயதானவர்கள், பெரியவர்கள், சாதுக்கள், சாமியார்களுக்கு கொஞ்சம் அன்னதானம் பண்ணுங்க, சாப்பாடு பண்ணுங்க. ராகு திசை குரு பத்தி தான் நடக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு வந்து லக்கணத்துக்கு 2-9 கூடையவர் தான். ராசிக்கு 9-12 கூடையவர் தான். நல்ல அமைப்பு தான். சரியா? நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து முத்துசாமி. இவர் ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாரு. மேசராசி சிம்ம லக்கணம். மேசராசி சிம்ம லக்கணம். லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. சரியா? நல்லா அமைப்பு தான். 12 கூட 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. தூரதேச அமைப்பு இருக்கும். வேலை பார்க்கறது அலைச்சல் இருக்கும். தாப்பன் வச்சத்தில் சில விரயம் இருக்கும். சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம லக்கணத்துக்கும் மேசராசிக்கும் கொஞ்சம் சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். வழிபாடு பண்ணுங்க. 18ஆம் இட கருப்பசாமியை தான் வழிபாடு பண்ணணும். அது உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் என்ன லக்கணம் என்ன ராசின்னு தெரியல. சரியா? ராகு திசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்பனை சாமி கும்பிடுறது சிறப்பு. மற்றபடி நல்லாயிருக்கும். சரியா? உங்களுக்கு வருகின்ற ஏப்ரல் 14 சித்திரை 1ஆம் தேதியிலேருந்து மிக சிறப்பாக இருக்கும். சரியா? அதுக்கு போக வையாசி மாதத்துலேருந்து கூடுதல் சிறப்பாக இருப்பீங்க. வையாசி, ஆணி இந்த மாதமெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். நல்ல யோகமாக இருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் முத்துசாமிக்கு. அடுத்தது முகேஷ் நடராஜா. இவர் வந்து 21/5/1982 மேச லக்கணம், மேசராசி, அசுவினி நட்சத்திரம். அசுவினி நட்சத்திரம் பிறந்தாலும் கேது திசை நடந்திருக்கும். என்ன பாதம் சொல்லலை. சரி, அதில் ஒரு 3 வருஷம் போனாலுமே 82னா இப்போ வந்து 42 வயசு ஆயிடுச்சு இவருக்கு. 42 வயசு முடிஞ்சு 43 நடக்குது. ஸோ கேது திசையில் 3 வருஷம் போச்சுன்னா சுக்கிர திசை 20, 23, அடுத்து சூரிய திசை 6, 29, அதுக்கடுத்து வந்து சந்திர திசை ஒரு 10, 39, செவ்வாய் திசை நடக்கும்.
சரியா செவ்வாய் திசை நடக்கும். மேச லக்கணத்துக்கு மேச ராசிக்கு செவ்வாய் திசை நல்லா இருக்கும். இப்போ செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, சிறப்பு தான். வர 7ஆம் தேதிக்கு மேலே கவனமாக இருக்கணும். சரியா ஏப்ரல் 7ஆம் தேதியிலேருந்து அங்கிட்டு ஜூன் 6 வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா உண்ணி எட்டுக்கூடியவன் கொஞ்சம் 4ஆம் இடத்தை மறையதுனால தாய் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகணும். தாய் வழி உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். முருகப்பெருமானை கும்பிடுங்க. வருகிற ஏப்ரல் 7ஆம் தேதியிலிருந்து முருகப்பெருமானை கும்பிடுங்க. ஜூன் 6 வரைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா முகேஷ் நடராஜன். சரி ஓகே. அடுத்து ஜீவா இவர் அனுப்பியிருக்கிறார். டேட் ஆஃப் பர்த் 30/6/1997 8:37 PM. இவர் வந்து மகர லக்கணம் மேச ராசி பரணி நட்சத்திரம். லக்கணத்துக்கு ராசி 4ஆம் இடத்துல இருக்கு. நல்ல அமைப்பு தான். சந்திரன் திக்பலம் பட்டிருக்காரு. 7 கூட திக்பலம் பட்டிருக்காங்க. தாயோட அன்பு நல்லா இருக்கும். வருகின்ற மனைவி நல்லா இருக்கும். குரு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடத்துல சுக்கிரன் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. லக்கணத்துக்கு 5-10 கூட 7ஆம் இடத்துல இருக்கனால திருமணத்துக்கு முன்னாடி நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். தொழில் நல்லபடியாக கை கொடுக்கும். நல்ல ஜாதகம் தான். சரியா லக்கணத்தில் குரு இருக்கிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுது. 5, 7, 9 நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே ரைட்டு. இவருக்கு வந்து என்ன தசாபுத்தி நடக்குது? ராகு திசை ராகு திசையில் ராகு புத்தி நடந்துட்டு இருக்குது. சரியா ராகு திசையில் ராகு புத்தி நடக்கும். 2000 இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் தான் ஆரம்பிக்கப்படுது. வர மே மாதத்து வர்ற இடையில நடந்துட்டு இருக்குது. ஆமாம் ராகு திசையில் ராகு புத்தி நடந்துட்டு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா ராகு எங்கே இருக்கிறாருன்னு பார்ப்போம். ராகு பகவான் வந்து 8ஆம் இடத்துல சிம்மத்தில் பகமப்பட்டு தான் இருக்கிறாரு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். வம்பு தும்பில் பார்க்கும்போது கவனமாக இருக்கும். வீடு கொடுத்த சூரியன் வந்து 6ஆம் இடத்துல புதன் கூட இருக்கிறாரு. கொஞ்சம் உத்தியோகத்து போகிற இடத்துல கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால கண்டிப்பாக 12ஆம் இடம் கருப்பசாமி கும்பிடணும். இந்த வீடியோ வாயிலாக சொல்கிறேன் மேசராசி நேர்களுக்கு. இதுவரை எத்தனை பேர் கேட்டிருக்காங்க தெரியல. ஃபுல்லாக கேட்குறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ராகு திசை நிறைய பேருக்கு நடக்கும். மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 20 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க ராகு திசை நடக்கும். வயதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அசுபதி பரணி கார்த்திகை ஏற்ற மாதிரி ராகு திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக 12ஆம் இடம் கருப்பசாமி கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே ஜீவா நீங்கள் வந்து பௌர்ணமி தோறும் அம்மன் கோயிலுக்கு போங்க. பத்திரகாளி அம்மனை கும்பிடுங்க. காளியம்மனை கும்பிடுங்க. அதுபோக சனிக்கிழமை இரவு 8 to 9 12ஆம் இடம் கருப்பசாமி கும்பிட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். நல்ல விதமாக இருக்கும். சரியா ராகு திசை ராகு புத்தி முடிஞ்சு அடுத்து குரு புத்தி நடக்கும். குருவும் சஷ்டாகசமாக தான் இருக்கிறாரு. சரியா கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ராகு திசை குரு புத்தி முடியணும். குரு புத்தி முடிஞ்சு அதுக்கடுத்து வந்து ராகு திசை சனி புத்தியிலிருந்து நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்து சுமதி மேச லக்கணம் மேசம் துலா லக்கணம். குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குது. குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? துலா லக்கணத்துக்கு இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா அதனால் ட்ரை பண்ணுங்கள். அதுபோல் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். குழந்தைங்க வந்து 2 பேரோட கான்ட்ரிபியூஷன் கணவன் மனைவி சேர்ந்து பத்துக்கிறது. கணவன் ஜாதகத்தையும் பார்க்கணும். பரவாயில்ல. நீங்கள் மேசத்துக்கு வந்து இப்போ பரவாயில்ல. சரியா மேசத்துக்கு 5ஆம் இடம் சிம்மத்துக்கு வந்து இப்போ அசுப தொடர்பு எதுவுமே இல்லை. சிம்மாதிபதியும் வந்து வைகாசி மாதம் நல்ல நிலைமையில் இருப்பார். சரியா வைகாசி மாதம் மேலே வாய்ப்பு இருக்கும். குரு பயிற்சிக்கு மேலே நல்லா இருக்குமா? மே 15க்கு மேலே குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2025 கரு உருவாகி 2026 குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோச்சாரத்தின்படி. அதுக்கு மேலே ஜாதகத்தை பார்க்கணும். கணவனோட ஜாதகத்தை பார்க்கணும். வாழ்த்துக்கள். குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, பிரதோஷத்தை அன்னைக்கு வீட்டில் தயிர் போடுங்க. பாலை ஊற்றி உர வச்சு தயிரை கொண்டு போய் சிவன் கோயிலுக்கு கொடுங்க. அபிஷேகத்துக்கு சிவனுக்கு வந்து அபிஷேகத்துக்கு வந்து உங்கள் வீட்டில் இருந்து தயிர் கொண்டு போய் கொடுக்கணும். பிரதோஷ காலம் முழுக்க செய்யுங்க. தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக கரு உருவாகும். வாழ்த்துக்கள். அடுத்து காந்திமதி 211 ஐடி. மேசராசி மிதுன லக்கணம். எப்படி மேசராசி மிதுன லக்கணம் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். வளர்பிற சந்திரன் இருந்தார்னா வாழ்நாள் முழுக்க யோகம் இருக்கும். சரியா சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருக்கணும். சரியா ஏன்னா சந்திரன் வந்து 2 கூடையவன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். பரவாயில்ல. சரியா பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகள் வந்து குடும்பத்துக்கு இணக்கமாக இருக்கும். பிள்ளைகள் வந்து பெரியாளாகி குடும்பத்துக்கு நல்லா காசு பணத்தை கொடுக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்குமா? சனி பயிற்சி குரு பயிற்சி நல்லா இருக்கும். சரியா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் என்ன மனசில் வந்து கொஞ்சம் இது இருக்கும், அலைச்சல் இருக்கும். சரியா மன சோர்வு இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் பதட்டப்படாமல் இருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மேசராசி மிதுன லக்கணம். சரியா செவ்வாய் புதன் அனுக்கிரம் பெற்ற ஜாதகம். மிதுன லக்கணாதிபதி புதன், மேசராசி செவ்வாயும் புதனும் தங்களுக்குள்ளே இப்போ கேந்திரமாக தான் இருக்கிறாங்க. பரவாயில்ல. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. சரியா செவ்வாய்க்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். அடுத்து ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாரு. கணேஷ் ராமன் 8538. ஷார் ஐ ஆம் கணேஷ், மேசராசி, கடக லக்கணம், பரணி நட்சத்திரம். 2025 கேன் ஐ ஹாவ் லக் டு பை ஹவுஸ். அதாவது நான் வந்து வீடு வாங்குறதுக்கு யோகம் இருக்கா? வீடு வாங்குறதுக்கு பைனா வாங்குறது தானே? ஆமாம். ப்ளீஸ் டெல் மீ சார். தேங்க்யூ வெரி மச். ஐ ஆம் ஃப்ரம் ஆஸ்திரேலியாவிலேருந்து பேசியிருக்கிறாரு. 2025 கடக லக்கணம். 2025 கடக லக்கணம். மேசராசிக்கு 4ஆம் இடம் கடகம். கடகத்துக்கு 4ஆம் இடம் துலாம். வாங்கலாங்க. சரியா குரு பயிற்சிக்கு முன்னாடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா குரு பயிற்சிக்கு முன்னாடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கொஞ்சம் நாள் ஆகணும். சரியா? ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே வாங்குவீங்க. ஜூன் 6க்கு மேலே வாங்குவீங்க. ஜூன் 6க்கு மேலே வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். கடகலக்கணம் மேசராசி. கடகலக்கணம் மேசராசி. அம்மன் வழிபாடு பண்ணுங்க. சரியா? அம்மன் வழிபாடு பண்ணுங்க, சிறப்பை தரும். சக்தி வேலை கும்பிடுங்க. சக்திவேல் முருகனை கும்பிடுங்க. கையில் வேலோடு இருப்பார். சக்திவேல் முருகனை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக நல்லபடியாக நடக்கும். எஸ் யூ கேன். உங்களால் முடியும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ராசி பலனும் சொல்லியிருக்கிறேன், வழிபாடு சொல்லியிருக்கிறேன், இப்போ உள்ள பொசிஷனும் சொல்லியிருக்கிறேன், நிறைய நேர்களுக்கு கேள்வி பதில் சொல்லியிருக்கிறேன். மிச்சமுள்ள கேள்வி பதிலுக்கு அடுத்த வாரம் சொல்கிறேன். நான் தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோ பாருங்கள். மெம்பர்ஷிப்பில் சேர்ந்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நான் சேட்டிங் பண்ணுவேன். உங்கள் ஜாதக பலன்களெல்லாம் நல்லபடியாக பார்த்து சொல்லலாம். வாழ்த்துக்கள் நேயர்களே.